கைஸ் ரூட் பார்த்தீங்கன்னா இப்போ நேராக எங்கே போகிறோன்னா முருதேஸ்வர் தான் போடுறேன். ஸோ வெல்கம் டு த டே 2 vlog. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. இதில் போய் எப்படி பெட்ரோல் போடணும் மறந்துடக்கூடாது. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டரில் 60 கிலோமீட்டர் ஓடும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் இவ்வளோ தண்ணி ஓடுது. நம்ம ஊரில் மட்டும் ஏன் தான் தண்ணியே வர மாட்டேங்குதுன்னு தெரில. எங்கள் ஊரில் தண்ணியே இல்லை. மேட்டூர் டேம் ரொம்ப நாளே போதும். எங்கள் ஊரில் நல்லா தண்ணி கிடைக்கும். இந்த தண்ணியை பார்க்குறப்பெல்லாம் நம்மளுக்கு லைட்டாக வைத்தறிச்சலாக இருக்கும். கைஸ் இந்த பீச் தான் நினைக்கிறேன். இந்த சைடெலாம் போகக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க. பாருங்கள் இதான் பைக் செட்டப்பு. நம்ம இருக்க இடத்துலேருந்து மும்பை பார்த்திங்கன்னா வெறும் 754 கிலோமீட்ரு. கைஸ் அவ்வளோதான், ஸ்பாட் அவுட்டு கிளம்ப போகிறோம். ஸோ வந்துட்டு தொடங்கிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் அப்படியே அந்த மோட்டோ விளாக் செட்டப்பில் வந்தாச்சு. ஸோ வண்டி எடுத்துகிட்டு நேராக முருதேஸ்வர் விட்டு போகலான்ட்டு தான். ஆனால் டாமி ஐயோ இது வேறு ஆனால் மாட்டேதே. கைஸ் ரூட் பார்த்தீங்கன்னா இப்போ நேராக எங்கே போகிறோன்னா முருதேஸ்வர் தான் போடுறேன். ஏன்னா முருதேஸ்வர் போயிட்டு இன்றைக்கி நைட்டு ரூம் எடுத்துடலான் இருக்கேன் ஈவினிங்க்கு. அதாங்க பெட்ரு. ஏன்னா குளிக்கணும். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் பேக்கில் வந்து ஃபுல்லாகவே கழட்டிட்டு மாற்றணும். சரி ஓகே, நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்புவோம். அப்படியே தேங்க்யூ. ஆளே காணோம். அவங்கள நைட்டு இருந்த ஆளை யாருமே காணோம். அப்பா மேலே இப்போ ஹைவே ஏறணும். அம்மா நைமரோவில் ஆகும். என்ன ஏரியான்னு தெரில, எனக்கு வாயில் வரல. இந்த கேரளா சைடு நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளியே வந்தாலே நிறைய பேர் வாயில் வராது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் செம்ம வெக்கையாக இருக்குது. மழை பெஞ்சிருக்குங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கே. பட் ஆனால் அப்பயுமே சரியான வெக்கை. அம்மா எல்லாம் பக்கவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த டென்ட்டில் இருக்க கம்பி மட்டும்தான் ஏதாவது வேலையை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போடணும். ஏன்னா ஜியோ பேங்க்கில் தானே இருந்தேன், பெட்ரோல் போடலாமேடா அப்படின்னு நினைக்கலாம். அங்கே வந்து மற்ற பங்கை விட 2 ரூபா கூட. ரெண்டாவது நான் அந்த பங்கில் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. ஸோ வெல்கம் டு த டே 2 vlog. ஸோ 2ஆம் நாள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேராக இப்போ வந்து கேரளாவில் தான் இருக்கோம். இன்னமும் நம்ம கேரளா விட்டு எக்ஸிட் ஆகலை. இப்போ நேராக கேசர்கோடு இங்கே பாருங்கள். கேசர்கோட்லேருந்து மேங்களூர்லேருந்து முருதேஸ்வர். டோட்டல் கிலோமீட்டர் இன்றைக்கி 206 கிலோமீட்டர் தான். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். ரொம்ப ஸ்பீடு போகணுன்னு அவசியமே இல்லை. ஸ்லோவாக போக வேண்டியதான். செம்ம காலிலேருந்து மழைங்க, சரியான மழை. இப்போ தான் கொஞ்சம் விட்டுச்சு. நைட்டு நல்ல தூக்கம், சரி தூக்கம். 11 மணிக்கெலாம் படுத்துட்டேன். 11 மணிக்கு படுத்தவன் ரிட்டன் எப்போ எந்திரிச்சுப்பேன் தெரியுமா? ஒரு 5:50க்கு எந்திரிச்சேன்னு நினைக்கிறேன். நல்ல தூக்கம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம். இப்போ நல்லா தூங்கி எந்திரிச்சனால. கைஸ் இந்த ரோடை பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா வேறு லெவல் இருக்குது. சியா இந்த வேற லெவலுங்கிறத சொல்லமா அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உங்க பாருங்க இப்படி ஒரு ரோடு கிடைக்கலாம். அப்பா இந்த அந்த R15 இருந்தப்பெல்லாம் அந்த மாதிரி ரோடு கிடைக்கல. அப்போல்லாம் கீழே போக சொல்லிட்டு இருந்தாங்க. மேலே பாலம், அந்த பாலம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பாலம், இந்த பாலத்தை முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ரோடை வந்து கம்ப்ளீட்டாக முடியல. அங்கங்கே பேட்சாக தான் முடிஞ்சிருக்கு. ரோட்டில், இந்த ரோட்டில் ஸ்பீடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்தேவாங்க. ஏன்னா எங்கே கேமரா இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸ்பீட் கேமரா இந்த பாருங்கள். சர்வேலன்ஸாக அது சர்வேலன்ஸ் கேமராவா ஸ்பீட் கேமராவானே கணிக்க முடியல. ஸோ ஆனால் ஃபைன் வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த ரோட்லேயே நான் மட்டும் தான் போகிறேன். பின்னாடி யாருமே காணோம். வா, ஒரு நாளுக்கு அப்புறம் சூரியனை பார்க்குறேன். இந்த ரோடு ஃபுல்லாக நம்மளுது மாதிரி போகுது. ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் டு நம்ம சேனல். என்னடா மொக்கையாக போட்டு இழுக்கிறானேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி டே 2. ஸோ டே 2 வைப் இப்படி தான் போகுது. காலையிலேருந்தே அப்படியே ஒரு மந்துன்னு போகுது. ஏன்னா காலையிலேருந்து மழை,
திடீர்னு பார்த்தா வெயில். இந்த பாருங்கள், அதுக்குள்ளேயும் சூரியனை மறைச்சிருச்சு. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் கிளைமேட்டு, சிலு சிலுன்னு ஆயிடுச்சு. இப்படியே தான் போகுது இன்றைக்கி காலையிலேருந்து. காலைல ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சேங்க. எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் எப்பவும் போல தான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ரீல்ஸை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் காலை கடன்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த கோப்ரோ பேட்ரி போயிடுச்சு. பாருங்க, கோப்ரோ பேட்ரி செம்ம ஃபன்னாகி போச்சு, செம்ம ட்ரை ஆகிடுச்சு போல். அப்படியே விட்டுறவும் ஆனே ஆகலை. அதுக்கப்புறமே என்ன பண்ணேன், டைரெக்டாக கொண்டு போய் சார்ஜரில் போட்டால் ஒரு வாட்டி ஆன் ஆகிருக்கு, அதே மாதிரி தான். ஸோ அதனால் சார்ஜரில் கொண்டு போட்டேன். ஒரு 1 ஹவர் ஏறுனுச்சு. அதுக்கப்புறம் தான் ஆன் ஆகி ஒரு 67% சார்ஜில் இருக்குது. ஸோ அதனால் பயம் இல்லாமல் ஓட்டிகிட்ருக்கேன். இன்னொரு பேட்ரி பேக்கெட்டில் வச்சுருக்கேன், அது ஒரு 75ஓ 80ஓ இருக்குது. இந்த இதில் போகிறப்ப ஒரு சாங் ஞாபகம் வருது, எங்கோ பறவைகள் பறக்குதே எங்கே அப்படின்னு. அந்த சாண்ட்ரோலன் சாரோட சாங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே போவீங்க அப்படின்னா அந்த பாட்டை அப்படியே கமெண்டில் தட்டி விடுங்க. பாருங்க, ஸோ சரியாக இருக்கும் பக்கத்துலேயே ட்ரெயின் போகிறது. அதுவும் பாருங்கள், எல்லாமே ஃபுட்பால் ஸ்டிக்கர்ஸு. அதில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, எல்லாமே ஃபுட்பால் ஸ்டிக்கர்ஸு. பயங்கரமாக இருக்குங்க இந்த ஏரியா. அப்பா எல்லாத்துலேயுமே இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. இதில் போய் எப்படி ட்ரெயினில் ஸ்டிக்கர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சரி இந்த பிராண்டில் பண்ணுவாங்க. ஃபுட்பாலுக்கு எவனாவது போய் பிராண்டு ட்ரெயினில் பண்ணுவானா? இவங்க பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கே பார்த்தாலும் இந்த ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மர் தான். ஸோ பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. அப்படியே நம்ம இந்த கண்ட்ரியில் தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே இந்தியா மாதிரியே இல்லை இது பார்க்க. ரோட்லேருந்து எல்லாமே டோட்டலாக அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காய்ஸ் அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. இங்கிட்டு பாருங்கள், ஒரு ட்ரெயின் ட்ராக்கோட சேர்த்து அப்படியே மழை பெய்கிற கண்டிஷன் மாறிடுச்சு. பஸ்ஸு வரான், ஏறுறான் அழுத்தண்ணே இந்த சைடு ஏறி. அங்கே என்ன மழை பெய்யுதா? உஷாராகிக்கலாமா? ஆமாங்க, மழை பெய்யுது. எடுத்து ரெயினில் ஏற மேலே அதை மட்டும் மாட்டிக்குவோம். கீழே பேண்ட்டு மாட்டி தான் இருக்கேன். ஏம்மா ஒரு நிமிஷம் வந்தார். பெட்ரோல் போடணும், மறந்துடக்கூடாது. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டரில் 60 கிலோமீட்டர் ஓடும்னு நினைக்கிறேன். காய்ஸ் வண்டி எடுத்ததுலேருந்து எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா கரெக்டாக 630 கிலோமீட்ரு. நேற்று மட்டும் ஹைலைட்டு 600 கிலோமீட்ரு. ஸோ லோ சிசியில் இவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு டவுட்டில் இருக்கவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும். ஸோ 600 கிலோமீட்ரு வெறும் ஸ்ப்ளெண்டரை வச்சு ட்ராவல் பண்ணியிருக்கேன். நேற்று காலையில் 3:15 3:30 எடுத்த வண்டி. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 ஆச்சுன்னு நினைக்கிறேன். 10 மணி ஆச்சு வண்டியை ரெஸ்ட்டு கொடுக்கவே. ஸோ கண்டினியூஸாக ரைடு பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இடையில ஒரு 3 பிரேக் கொடுத்துருப்பேன். ஒரு 1 ஹவர் பிரேக் ஒன்று, ஒரு 2 1/2 பிரேக்கு. ஸோ 3 பிரேக் கொடுத்துருக்கேன், சாரி. அந்த 3 பிரேக் தான் மொத்தமே 600 கிலோமீட்டர் ட்ராவலு. ரைட்டு என்னடா பண்ணுறான்? இவன் கூட ஏறி போகக்கூடாது, லாரி. இங்கே பாருங்க, கேரளா சிஎம் பின்னாடி போஸ்டரில் இருக்கார் பாருங்க, அப்படியே சூப்பராக சிரிச்சுக்கிட்டே. அவர் அந்த ஒரு ஏதோ மாடிஃபிகேஷன் அப்படின்னதையும் ஒரு சிக்னல் அப்படியும் பாருங்க, கண்ணை அடிச்சுக்கிட்டு செம்ம க்யூட்டாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த அரசியலில் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் டிசைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன டிசைனில் ரெடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரியே எல்லாருமே அமையுதுங்க. தமிழ்நாட்டில் விஜய் அண்ணா வந்துட்டார், எந்த ஒரு இதுலையுமே இல்லாமல் விஜய் அண்ணா வந்துட்டார். ஸோ அதுக்குன்னு நான் ஸ்டாலின் சார் கென்ஸாக சொல்லலை, சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நாளாக எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அந்தந்த பிளேஸில் போனால் அந்தந்த ஸ்ட்ரகிள்ஸ் தெரியும். ஸோ நம்ம வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுறக்கூடாது. ஸோ புதுசாக விஜய் அண்ணா வந்துட்டார். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சதீசன் சார் வந்திருக்காரு. ஸோ எல்லாமே புதுசாக நடக்குது. ஐயோ தண்ணி மாறி அடிக்கிறாங்களே, கேமரா லென்ஸ் என்ன ஆகுதுன்னு தெரில. மழை ஹெவியாக வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் எந்த நினைப்பேன்.
போங்க 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 ரைட்டு. நம்ம போவோம். பஸ்ஸு செம்ம போட்டு பறக்கிறான் ஆளு. மழை ஹெவியாக வர ஆரம்பிக்குது. எடுத்து போட்டுக்கலாமா? வேணாம், நம்ம ரிமூவ் பண்ணி பேக் பண்ணிடலாம். இல்லை தாண்டிட்டா மழை இருக்காது போல். அப்படியே தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த ரோடு அப்படி தான் வருது, கிறுக்கு மாதிரி ரோடு. டே பெருசாக வருதுடா. காய்ஸ், இது வந்து வெயில் பொழந்து கட்டுது. ஸோ உள்ள எல்லாம் அவியுது, அந்த அளவுக்கு வெயில். அங்கிட்டு என்னென்னா மழை பொழந்து கட்டுது. ஸோ வித்தியாசமாக இருக்குது இந்த ரைடு. கேரளா வந்தவங்க தயவு செஞ்சு சொல்கிறோம், கேரளா வரவங்க ஹெவி லேயராக ஒரு ரெயின் லேயர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நார்மல் ரெயின் லேயரை வச்சு சமாளிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. கைஸ், இதோட நம்ம 3வது ஸ்டேட் வந்தாச்சு. ஸோ நேற்று காலையில் தமிழ்நாட்டில் கிளம்பி கோயம்புத்தூர் வந்து, கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே கேரளாவுக்குள்ளே என்ட்ரானோம். கேரளாவிலேருந்து இப்போ வந்து வெளியே போயிட்டு இப்போ கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ராகி கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருக்கோம். மேங்களூர் தாண்டி உடுப்பியை பார்த்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கான டெஸ்டினேஷன் எனக்கு தெரிஞ்சு முருதேஸ்வர் தான். ஏன்னா சீக்கிரமாக போய் அதுவும் செக்இன் ஆயிடணும்னு பார்க்குறேன். ரூம் எப்படா எடுக்கிறது அப்படின்னா அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். அவளே வாண்டடாக கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் எடுத்த ரூம் இருக்கானு போய் அவன்கிட்ட கேட்டால் தெரியும். போன வாட்டி 1000 ரூபா தான் கொடுத்தேன். அதுலேயும் அவ்வளோ நேரம் பேசி பார்த்து கடைசியில் 1000 ரூபா கொடுத்தேன். பட் ஆனால் எப்படின்னு தெரில. உடுப்பியில் இப்போ வெயில் தான் அடிக்குது. உடுப்பியில் ஒரு தான் செக் பண்ணி பார்க்கலாமா? சொல்லிகிட்டு இருக்கப்பே வெயிலேருந்து அப்படியே மாறுது. காய்ஸ், இங்கே ஏதோ ஒரு ரிவர் வருது. என்ன ரிவர்னு தான் தெரில. பாருங்கள், பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ரிவரா? இங்கெல்லாம் இவ்வளோ தண்ணி ஓடுது. நம்ம ஊரில் மட்டும் ஏன் தான் தண்ணியே வர மாட்டேங்குதுன்னு தெரில. மற்ற தண்ணி இவங்களும் தேக்கி வச்சுக்கிறாங்களோ, அதனால தான் தரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியலையே. இவ்வளோ தண்ணி தேக்கி வச்சு என்ன தான் பண்ணுவாங்க? எல்லாமே பச்சை பச்சையாக தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி கொடுத்தா நாங்களும் பச்சை பச்சையாக இங்கே எல்லாம் எங்கள் ஊரையும் க்ரீனிஸாக மாற்றிடும்ல. அட போங்களா, இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்களா? கைஸ், இந்த ரிவர் தான் சொன்னேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி. அம்மா, ஃபுல்லாக பயங்கரமாக இந்த இது ஃபுல்லாக பிரிட்ஜு ஃபுல்லாகவே தண்ணி போகுது. கீழே இறங்க படிலாம் இருக்குது. எங்கடா இறங்கி போகிறது? வீடு இருக்கோ? அடுத்தது இது ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு ஃபுல்லாகவும் தண்ணி போகுது. எங்கள் ஊரில் தண்ணியே இல்லை. மேட்டூர் டேம் ரொம்ப நாளே போதும். எங்கள் ஊரில் நல்லா தண்ணி கிடைக்கும். ஸோ மேட்டூர் டேம்லேயே தண்ணி இல்லை. சும்மா இந்த தண்ணியை பார்க்குறப்பெல்லாம் நம்மளுக்கு லைட்டாக வைத்தறிச்சலாக இருக்கும். பட் நான் காவேரிக்கரை ஓரம் இருந்து நானே இந்த புலம்புறேன்னா இன்னும் இந்த ராமநாதபுரம் சைடெலாம் இருக்கவங்களாம் பாவங்க. இங்கிட்டு பாருங்க, மழையே இல்லை. அங்கிட்டு மழை பொழந்து கட்டுது. இங்கிட்டு மழையே இல்லை. ஃபுல்லாக டக்குன்னு எடுத்து போடுறேன், அதுக்குள்ளேயுமே மழை வந்துருச்சு. நல்ல வேலை எடுத்து கவர் பண்ணிட்டு ஹைட்டாக ரைடிங் ஜாக்கெட் மட்டும் நனைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. ஆனால் செஸ்ட்டுக்கிட்ட லைட்டாக ஈரம் இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அது வேர்வைனால வருதா இல்லை மழை பெஞ்சதுனால வருதான்னு தெரியல. இங்கிட்டலாம் பாருங்கண்ணா சூப்பராக இருக்குது சீனிக்காக. ஆனால் அந்த பீச்சு தான் எங்கே மிஸ் பண்ணனா இல்லை இன்னமே தான் வருமானு தெரில. இவ்வளோ தூரம்லாம் இல்லையே, முன்னாடியே வந்துடுமே. கோலூர் ரிவர் இங்கே பாருங்கள். ஆறுனா இப்படி இருக்கணும். வரும் ஃபுல்லாக. யாராவன் இது பாருங்க, அப்படியே கரை ஃபுல்லாகவே
தெரியுதுங்களா? அது பரவாயில்ல. அங்கே பாருங்க போட்டு செஞ்சிட்ருக்காங்க, தெரியுமான்னு தெரில உங்களுக்கு. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்க, அது போட்டு செஞ்சிட்ருக்காங்க. எவ்வளோ தண்ணி! ஆறு மாதிரி இல்லை, இது கடல் மாதிரி இருக்குது. அவ்வளோ தண்ணி. எங்கள் ஊர் காவேரிலாம் அது மாதிரி தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலு. கைஸ், இந்த பீச் தான் நினைக்கிறேன். இதே தான். அப்பா, பீச் அங்கே இருக்குது. பட் ஆனால் நம்ம பீச்சிலலாம் போகிறதில்ல. நம்ம அப்படியே அந்த ரோடு ஓரமாக நின்றுட்டு இங்கேயே ஆல்ட்டாக வேண்டு தான். இந்த சைடெலாம் போகக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க. பட் நம்ம நிப்பாட்டி ஃபோட்டோ ஒன்று எடுப்போம் நம்ம பைக்கை. அம்மை இடம் நல்லாயிருக்கு. பாருங்கள், இதான் பைக் செட்டப்பு. மொபைல் மவுண்ட்டா, இது மிரரு, இந்த ஃப்ளாக் மோட்டோவை கொடுத்தது. அப்புறம் இந்த மவுண்ட்டு வாங்கி ஒரே தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இது டென்ட்டு, கீழே உள்ள ட்ரெஸ்ஸு, ஒரு சின்ன டாப் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, என்னோடய ஷூ நனைஞ்சு போச்சுல அந்த ஈரமான ஷூவு, அப்புறம் ரெயினில் இருக்க ஒரு கவர். இவ்வளோ தான் என்னோடய டோட்டல் ட்ராவல் இது. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கவே பயங்கரம். நம்ம வண்டி சூப்பராக இருக்குது, இவ்வளோ தூரம் தாங்கிருச்சு. கைஸ் வாங்க அந்த பீச்சுக்குள்ளே போவோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் பர்ச்சேஷன் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் இந்த பீச்சு. நான் சொன்னேன் இல்லை, ஹைப் பண்ணேன்னு. ஸோ இந்த பீச் தான். அப்பா, வண்டி அங்கே நிற்கிது. வண்டி அப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம அப்படியே போகலாம். கொஞ்சம் சும்மா எட்டிவி பார்த்துட்டு வந்துருந்தா, உள்ளெல்லாம் இறங்கல. சும்மா அந்த ஸ்டோன் நடந்து போகலாம். அது வரைக்கும் நடந்து மட்டும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடலாம். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா. நண்டுலாம் சும்மா கேஷுவலாகவே அலையுது கல் சந்துக்குள்ளே. என்ன இருக்கும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம் கைஸ், வாங்க கடலில் போய் காலை நினைப்போம். அம்மா உப்பு தண்ணி எப்படி இருக்குன்னு தெரில. மண்ணும் அப்படியே லூஸாக இருக்குது. இல்லை இந்த செப்பலுக்கு அப்படி தெரியுதான்னு தெரில. ஸோ ஃபேஸ் தெரியுமா, வெளிச்சம் தெரியுதான்னு அதுவும் தெரியாது. ஸோ பிளேஸ் ஆனால் பயங்கரமாக இருக்குது. வண்டி அனுப்பிது. லைஃப் கார்டு வந்துட்டார். அவர் வந்து இங்கே வந்துங்க கிளம்புங்க, எல்லாம் நிற்கக்கூடாது, பஸ் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. எல்லாருமே ஓடிட்டாங்க பாருங்கள். யாருமே நம்ம கும்பலாக இருந்தது வந்தப்போ. சரி ஓகே, நம்ம இங்கேருந்து அடுத்து முருடேஸ்வர் போவோம். கைஸ், இந்த ஸ்பாட்டில் இருந்து கிளம்பலாம். ஏன்னா இங்கே இருக்க அப்படியே இருக்கணும்னு தோணுது. பட் ஆனால் இங்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. யாராவது உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சுன்னா போச்சுன்னா. ஏன்னா அலை ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்க, அலை எவ்வளோ அதிகமாக இருக்குது, காற்று அதோட பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அப்படியே ஸ்லோவாகவே போவோம். சரியான அலைங்க. கொஞ்சம் நேரம் போய் நின்றுட்டு இருந்தேன் அதில் அலையில். அப்படியே உள்ளே வந்து அடிக்கிறப்ப நல்லா அடிக்குது, அப்படியே உள்ளே இழுக்குது. ஸோ இங்கே பாருங்கள், தென்னை மரம்லாம் எப்படி சாஞ்சு கிடக்குன்னு. அந்தளவுக்கு காற்று. வண்டி பெருசாக ஒரு இதுவுமே இல்லை. பாருங்க, மைக்கு டேரெக்டாக ஹெல்மெட் ஓப்பன் பண்ணிட்டு பேசுகிறேன். சப்பா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ரோட் ட்ரிப்லாம் இந்த என்ன சொல்கிறது, வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஈஸ்டர்ன் கோஸ்ட்லேயும் இருக்குது, ஈசிஆர் சைடில் இந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இப்படி ஒரு சீனரிக்கோடு இருக்காது. என்னன்னா அந்த சைடு லேக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கிட்டு தண்ணி தான். இந்த சைடு இவ்வளோ பெரிய கடல் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது தெரியுமான்னு தெரில, எந்திரிச்சு காட்டினாலும். இதோ அங்கிட்டலாம் அந்த பிரிட்ஜு தெரியுதுங்களா, அந்த பிரிட்ஜுக்கு கீழே அது வந்து லேக்கு, பேக் வாட்ரு. இது வந்து கடல் பார்த்துக்கங்க. அப்பா
இந்த ரோட்டில் வந்தாலே ஒரு பயங்கர வைப்பாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் செம்ம வெறுப்பாகி வந்தேன். கண்ணூரில் ரூம் கிடைக்காம நைட்டு தூங்க முடியாமன்ட்டு திடீர்னு இப்படி ஒரு இதை பார்த்ததையும் அப்படியே ஜர்க்காகி ஸ்டன் ஆகிட்டேன். நம்ம இருக்க இடத்துலேருந்து மும்பை பார்த்திங்கன்னா வெறும் 754 கிலோமீட்ரு. ஸோ இங்கே பாருங்க பசங்கள்லாம் பிடி பீரியடில் ஃபுட்பால் பயங்கரமாக இருக்குது இந்த வைப்லாம். சே, நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்து வைக்கலே. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப தான் நிறைய ஏதாவது புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வெஸ்ட் கோர்ஸை 2வது இருக்க ரைட் பண்ணுறேன் இந்த ரோட்டில், சரிங்களா? ஆனாலும் பார்க்க ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய இருக்குது. இப்போ இதில் திருவனந்தபுரத்துலேருந்து ஆரம்பித்தா எவ்வளோ பீச் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பீச்சாவது இருக்கும். ஸோ அவ்வளோ பீச்சஸ் கிட்டன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் இதை பெருசாக யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடல தமிழில். யாராவது ட்ராவலர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் தயவு செஞ்சு இந்த இதை வெஸ்ட் கோர்ஸ் அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்க, புண்ணியமாக போகும். வந்தாச்சு. இங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஆர்ச் தெரியுதா? இந்த ஆர்ச்சு இதுதான், இது வழியாக தான் போகணும். இதுலையே ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகணும். சாரி 2 கிலோமீட்ரு. ஸோ ஆமாம் உள்ளே போய் இப்போ ரூம் தேடணும். இப்போ அதான் மேட்ரு. ஏன் வந்து வெளியே ரூம் எடுக்காமல் டென்ட் எடுக்காமல் இங்கே வந்து ரூம் எடுக்கிறேன்னா, இங்கே ரூம் எடுத்துட்டேன்னா இப்போ கிளம்பி என்னால் ஜாக் ஃபால்ஸ் ஓப்பனாக இருக்குன்னு தெரில. ஜாக் ஃபால்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா 67 கிலோமீட்டர் வருது, 1.5 மணி நேரம் டைமு. ஸோ கிளம்புனா கூட ஒரு 5 மணி அதெல்லாம் பார்த்துட்டு 5 மணி 6 மணிக்குள்ளே ஜாக் ஃபால்ஸை பார்த்துட்டு ஒரு 7-8 மணிக்குள்ளே ரூமுக்கு வந்துடுவேன். ரூமுக்கு வந்துட்டேன்னா வந்து நைட்டு அப்படியே வர வழியிலே சாப்பிட்டுட்டு இங்கே காலையில் எந்திரிச்சு பக்கத்துலேயே இருக்கறனால அப்படியே ட்ரெஸ் எல்லாம் இங்கே ரூம்லேயே வச்சுட்டு ஜஸ்ட் அங்கே போயிட்டு இதுக்கு போயிட்டு வந்துடுவேன். ரூமுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவேன். சாமி கும்பிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இங்கே ரூம் எடுக்கிறேன். ஓகே சார், ஜஸ்ட் stay for one night. So single person. I'm just a traveler, so one night only stay. So how much cost room available? Give me actually 1,000 rupees our rate is. You give me 800 rupees. Sure, okay. Then 800 ஓகேங்கிறாங்க. சார் கைஸ் 1000 ரூபாயா 800 ரூபா கொடுக்குன்னு இருக்காங்க. ஓகே தான், சரிங்க, நான் லக்கேஜ் போய் எடுத்துகிட்டு வரேன்.